இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. பெரும்பான்மைக்கு தேவையான 113 இடங்களை பெறப்போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் இடையே கண்ணாடி பாலம் கட்டுமான பணிகள் தீவிரம். டிசம்பர் 31ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை அடுத்த குன்றத்தூரில் எலி மருந்தால் அடுத்தடுத்து நேர்ந்த துயரம். 2 குழந்தைகள் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் பெற்றோரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை. குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து காற்றில் பரவி தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். எலியை கட்டுப்படுத்த மருந்து வைத்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு. ஊழியர் கைது. தேர்வர்களின் ஜனநாயக உரிமைகளை சர்வாதிகாரத்தால் நசுக்க முடியாது. தேர்வர்கள் மீதான உத்தரப்பிரதேச அரசின் அணுகுமுறைக்கு ராகுல் காந்தி கண்டனம். அரசு மருத்துவமனைகளில் இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். காவல்துறையினருக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் மகேஷ் கிஞ்சி வெற்றி. பாஜக வேட்பாளரை 3 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மகேஷ் கிஞ்சி. (234) தொகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வை நிறைவு செய்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். விரைவில் முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அன்பில் மகேஷ் பேட்டி. எதிர்க்கட்சி தலைவராக உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி எதையாவது பேசி வருகிறார் என அமைச்சர் பொன்முடி விமர்சனம். தமிழக அரசை விமர்சிக்க வேண்டும் என்று அரசின் திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைப்பதை விமர்சிப்பதாக பேட்டி. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம். மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாயார் கிண்டி காவல் நிலையத்தில் புகார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய 10 மாத குழந்தை உயிரிழப்பு. தடுப்பு மருந்துதான் காரணம் என பெற்றோர் புகார். சென்னை காஞ்சிபுரம் அருகே எலி மருந்தின் நெடி பரவி மகன் மகள் பலி. கணவன் மனைவி மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்களின் 4 நாட்கள் போராட்டத்திற்கு பணிந்தது மாநில அரசு. UPPSC தேர்வுகளை ஒரே ஷிப்டில் நடத்துவதற்கு யோகி ஆதித்யநாத் அரசு ஒப்புதல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. கேரள அரசு எழுதிய கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் திட்டவட்ட பதில். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல். விமான நிலையம் அருகே குண்டு வீசி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியீடு.